is our only help. கர்த்தர் தான் நம்முடைய என்னதுங்க ஒரே அடைக்கலம் தாபரம். நீங்க இல்லைன்னு சொன்னா வேற எதுவுமே நடக்க என்ன இல்லைங்க வாய்ப்பே இல்லை ஆண்டவர். சோ என்ன பண்ணுங்க காட தேடுங்க. சோ இந்த மார்னிங் என்ன பண்ணிருக்கிறோம் நம்ம அவரை தேடி அவரை கனப்படுத்தி எங்க வந்திருக்கிறோம் அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். சரி வாசிப்போம் பாருங்க. என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி அவன் என்ற வார்த்தை யூஸ் பண்ணல. அவர்கள் அப்படிதான் இருக்குதுங்க. என்னங்க அவன் இல்ல அவள் இல்ல என்னங்க ஏதேன் தோட்டமாகிய இந்த சபை கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது அவருடைய முகங்கள் எல்லாம் யாருங்க ஒரு கூட்டமாக நாம் தேவனை நோக்கி பார்த்தால் தேவன் நமக்காக மனம் இறங்குவார். தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவன் நீதிமானுடைய கூக்குரலை கேட்பார். தேவன் உடைய இக்கட்டான சூழ்நிலைகளை மாற்றி தருவார். காரணம் என்னது? நீ ஆண்டவருக்கு முன்பாக ஜுவாலிக்க வேண்டிய குத்து விளக்காக ஆண்டவருடைய சமூகத்தை வைத்தார். விசுவாசிக்கிறவங்க, you are not an ordinary person but you are somebody very special in the sight of God. தேவனுடைய பார்வையிலே விசேஷமான இந்த தீபம் பிரகாசிக்கணும் சொன்னா அதுக்குள்ள என்ன மிக மிக என்னதுங்க அவசியம். அடுத்த வசனம் சொல்றது பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகம் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை ஆவில ஏழை எளிமை உள்ளவர்கள் அவர்களுக்கு என்ன இருக்குதுங்களா பரலோக ராஜ்யத்தை நமக்கு என்ன இருக்குதுங்க. Your destiny is going to be very beautiful. நீங்க சொல்லப்படுகிற இந்த பரலோகம் ரொம்ப விசேஷமானது. ஒன்றுமில்லாத இந்த பூமிக்குள்ளே பொன் வெள்ளி எல்லா காரியத்தை நாம் காணுகிறோமே, ஆனா இவைகளை காற்றும் சிருஷ்டித்த தேவன் வசிக்கிற இடத்துல எவ்வளவு அழகான விஷயங்கள் இருக்கும் நீங்க யோசிக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்றீங்களா? இல்லங்க இந்த நாங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற இந்த பூமிக்குள்ள இவ்வளோ பொருட்கள் எல்லாம் இருக்குது. ஆனா தேவன் வசிக்கிற இடத்துல என்ன இருக்கும்? அவருடைய ராஜரீகம் எப்படி இருக்கும்? அவருடைய சிங்காசனம் எப்படி இருக்கும்? அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் உன்னை விசேஷத்துக்காக வைத்திருக்கிறார் தவிர்த்து வேறு எந்த காரியத்துக்காக வைக்கிறார்? உன்னை ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். உடைய வேதனை நாட்கள் ஆண்டவர் மாற்றுவார். உடைய கண்ணீரை நாட்களை மாற்றுவார். சந்தோஷமும் கழிப்பும் தேவனை கர்த்தருடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவார். தேவனை நோக்கி பாருங்க, நீங்க வெட்கப்பட்டு ஒரு நாளும் போக மாட்டீங்க. இயேசுவின் நாமத்தில் seek God with full heart. இந்த ஏழை தேவனை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனை எல்லா இடுக்கங்களுக்கு தேவனை கர்த்தர் என்ன செய்வாருங்க? எப்படிங்க சாத்தியம்? இந்த பிரகாசிக்கிற ஜுவாலை உன் நடுவுல பெரிதாக விளங்குது. விசுவாசிக்கிறீங்களா? You are very special in the eyes of God. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க தெரியுங்களா? நான் இன்னும் மண்ணா இருக்கிறேன், இன்னும் தூசியா இருக்கிறேன், நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. இதுதான் உங்களுடைய ஜெபம். ஆனா ஆண்டவர்களை எந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க? விசேஷமான இடத்துக்குங்க. பொன் வெளிகிற இடத்துக்கு அந்த தேசத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். God சொன்ன வார்த்தை அந்த தேசத்துடைய பொன் ரொம்ப நல்லதுன்ற. இந்த சபையின் ஜனங்க என்ன சொன்னாங்க? அந்த தேசத்தின் பொன் நல்லது. ஆமாங்க, இந்த சபையின் ஜனங்க என்னவா இருக்கணுமா? நல்லவங்களா இருக்கணும். நல்லவங்களா இருக்கணுமா கெட்டவங்களா இருக்கணுமா? இல்ல டெரர் பீஸா இருக்கணுமா? நீங்க தான் என்ன பண்ணுங்க முடிவு பண்ணணும். இன்னைக்கு யாரா இருக்கணும்ன்றது என்னதுங்க? எல்லாரும் ஒரு நாளைக்கு கவர்மெண்ட்ல கணக்கு கொடுக்கணுங்க. அவன் என்ன அளவு கொடுத்துருக்கான் அதுதான் ஆண்டவர் கேட்பாங்க, கணக்கு கேட்பார். அன்னைக்கு நீங்க என்னதான் உங்க ஸ்டோரி சொன்னாலும் காட் ஒரு தீர்மானத்தை கொண்டு, ஏன்னா அவர் நீதி நியாயாதிபதி பைபிள் வசனம் சொல்றது. நீங்க கொஞ்சோண்டு சேர்ந்துட்டு அதிகமா எதிர்பார்க்க முடியாது, ஆனா அதிகமா சேர்ந்துட்டு கொஞ்சோண்டு எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஆமென் சொல்வீங்களா? நீங்க என்ன விதைச்சிருக்கிறீங்களோ அதுதான் என்னங்க அறுவடை. நீங்க என்ன ஏதேன் தோட்டத்தில் செய்றீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம். தோராய் you do something for God, God is always by your side. ஏன்னா அது 7ஆம் வசனம் சொல்கிறது.